चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवत सेवया भगवते उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ओमज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। போன வாரம் கருத்துக்களை யாராவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த வாரம் இந்திரசக்தி மாதாஜி சொல்றாங்க பிரபு. சொல்லுங்க சொல்லுங்க. பிரணாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. போன வாரம் 5வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம் பார்த்தோம் பிரபு. ஏனைவாகம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதசக மாயானுபாவம் அவிதம் ஏன கச்சந்தி தத்பதம். போன வாரம் நாரதர் சொல்றார் பிரபு. போன வாரம் கிளாஸ்ல மழைக்காலம் முடிந்த அங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ரகசியமான ஞானத்தை போதனை செய்தார்கள் அப்படின்னு போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் பிரபு. இந்த ஸ்லோகத்துல அந்த ரகசியமான ஞானம் என்னென்ன, அந்த ரகசியத்தின் மூலமாக நாம் எந்த விஷயத்தை புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது இந்த ரகசியமான ஞானத்தின் மூலமாக அவர் எதை அடைய முடியும் அப்படி. இந்த இரண்டு விஷயங்களுமே இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியம் மூலமாக பகவான் வாசுதேவருடைய ஆன்மீக சக்தி மற்றும் ஜட சக்தி, அதாவது அந்தரங்க சக்தி மற்றும் பகிரங்க சக்தியை பற்றி சொல்றார் பிரபு. அந்தரங்க சக்தி மற்றும் பகிரங்க சக்தி இதனுடைய செல்வாக்கை புரிந்து கொண்டேன் நாரதர் சொல்றார் பிரபு. பக்தி செய்வதன் மூலமாக ஒருவர் ஆன்மீக ஞானத்தை அடைய முடியும். ஒருவருக்கு எழுத படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, அவர் தூய பக்தி செய்வதன் மூலமாக அவருக்கு ஆன்மீக ஞானம் மற்றும் வைராக்கியம் தானாகவே வரும் அப்படின்னு சொல்றாங்க. பகவானுடைய அப்படிப்பட்ட ஞானத்தின் மூலமாக நித்தியமான உலகமான வைகுண்டத்தை ஒருவரால் அடைய முடியும் தூய பக்தி செய்வதன் மூலமாக. பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்துல கூட சொல்றார், ஜன்ம கர்மச்ச மேதிவியம். இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், என்னுடைய தெய்வீகமான பிறப்பு மற்றும் செயல்களை பற்றி அறிவதனாலேயே ஒருவர் திரும்ப இந்த உலகத்துல பிறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 3 வகையான தாபங்கள், துன்பங்களை பத்தி நம்ம பார்த்தோம். அத்தியாத்மிக கிளேச, அதி தெய்வீக கிளேச, அதி பௌதீக கிளேச. நம்முடைய மனது மற்றும் சரீரங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், மற்றவர்களால் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், இயற்கையின் சீற்றங்களால் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், இந்த 3 விதமான தாபங்களையும் அழிப்பதற்கான வழியையும் அவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள். இந்த 3 விதமான தாபங்களை வேருடன் அழிப்பதற்கான அந்த மார்க்கத்தையும் அந்த வழியையும் கூட எனக்கு அந்த சாதுக்கள் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றாங்க. நாம் செய்கின்ற செயல்களை பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் செய்வதன் மூலமாக நம்ம காலப்போக்குல அது நம்முடைய அந்த 3 விதமான கஷ்டங்களில இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைத்தன்ய மகாபிரபுவோட கீர்த்தனத்தை பத்தி பார்த்தோம் பிரபு. சைத்தன்ய மகாபிரபுவோட கீர்த்தனை அந்த கீர்த்தனத்துல யார் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மகாபிரபுவோட கருணை கிடைக்கும். அந்த கலந்து கொண்டவர்களை மற்றவர்கள் பார்க்கும் போது அவர்களுக்கும் அந்த கருணை கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பகவானுடைய மந்திரத்தை யார் உச்சரிச்சாலும் அந்த நபரை உச்சரிக்கிறவர்களோட அந்த உச்சரிச்சாங்கன்னா அந்த நபரை யார் தரிசனம் செய்தாலும் அந்த பகவானோட கருணை அவர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க.
அப்புறம் நாரதர் வந்து நாரத பஞ்சராத்திரம் என்ற புத்தகத்தை வந்து அவர் எழுதுறாரு பிரபு. நாரத பஞ்சராத்திரத்தில் வந்து பகவானை வந்து எப்படி நேரடியாக வழிபடுவது, பகவானுடைய அச்சா விக்கிரகத்திற்கு எப்படி சேவை செய்வது என்ற விஷயங்கள் வந்து நாரத பஞ்சராத்திரத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி வந்து எழுதுறதுனால ஒருவருடைய ஆத்மாவுக்கு உயர்ந்த திருப்தியை கொடுக்கும். பகவானுடைய நேரடியான அந்த பக்தி தொண்டை பத்தி எழுதும் போது அவருடைய ஆத்மாவுக்கு நிரந்தர உயர்ந்த திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் நாரதர் வந்து வியாசருக்கு வந்து சொல்றார் பிரபு. வியாசர் வந்து வேதாந்த சூத்திரத்தை எழுதியுள்ளாரு. ஆனால் அந்த வேதாந்த சூத்திரத்தை எழுதிய பிறகும் கூட அவருடைய மனது வந்து திருப்தி அடையவில்லை. ஆனால் நான் நாரத பஞ்சாத்திரத்தில் பகவானுடைய நேரடியான பக்தி தொண்டை பற்றி கூறியுள்ளேன். அதனால் என்னுடைய மனது வந்து முழுமையாக திருப்தி அடைந்துள்ளது அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து வியாசருக்கு சொல்றார் பிரபு. நீங்கள் வந்து பகவானுடைய பெருமைகளை வந்து நேரடியாக எழுதல, மறைமுகமாகத்தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். நாரதர் பகவானுடைய கட்டளைகளை வந்து சிரத்தையுடன் பின்பற்றியதால் அவருக்கு வந்து ஞானம், ஐஸ்வர்யம் போன்றவை வந்து கிடைக்கிறது. நாரதருக்கு பகவான் வந்து தன்னை பற்றியதான உயர்ந்த ஆன்மீக ஞானத்தை வந்து கொடுக்கிறார். அஷ்ட சித்திகள், தூய பக்தி, கிருஷ்ண பிரேமை, நாரதருக்கு வந்து பகவான் வந்து இதை வந்து கொடுக்கிறார். நாரதர் வியாசரிடம் சொல்றார், பல சாஸ்திரங்களை வந்து நீங்க கத்திருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வந்து கிருஷ்ணருடைய பெருமைகளை வர்ணனை செய்யுங்கள். பல பேர் மனசுல வந்து பகவானை பற்றி அறிவதற்கான ஆர்வம் இருக்கு, ஆனால் பகவானுடைய லீலைகளை வர்ணனை செய்வதன் மூலமாக மனதுல வந்து திருப்தி ஏற்படும், திருப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜட உலகத்துல ஜீவாத்மாக்கள் வந்து பல கஷ்டங்களை வந்து அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கஷ்டங்களில இருந்து விடுபடுவதற்கு பகவானுடைய பெருமைகளை வர்ணனை செய்வதை தவிர வந்து இந்த உலகத்துல வேற வந்து வழி கிடையாது. மிக உயர்ந்த புத்திசாலி கூட பண்டிதர்கள், சாதுக்கள், பக்தர்கள், முனிவர்கள் இவர்களும் இதைதான் வந்து சொல்றாங்க. இவங்களோட அபிப்பிராயமும் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க வந்து பகவானுடைய பெருமைகளை கட்டாயம் வர்ணனை செய்யுங்கள் என்று சொல்றாரு. அடுத்தது வந்து இதன் மூலமாக யாருக்கு வந்து பகவானை பற்றி அறிவதற்கு ஆர்வம் இருக்கு அவங்க வந்து திருப்தி அடைவார்கள். இந்த உலகத்துல கஷ்டப்படுகின்ற எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே பகவானுடைய நாமங்களை, பெருமைகளை வர்ணனை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்று நாரதர் வந்து சொல்றார் பிரபு. ஒரு உதாரணம் கூட போன கிளாஸ்ல சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து பஸ்ல பயணம் செய்யும் போது நம்ம வந்து அந்த அந்த கஷ்டங்கள் தெரியாம இருக்கிறதுக்கு வந்து அந்த பாட்டு போடும்போது இந்த கஷ்டம் தெரியாது. அது மாதிரி இந்த ஜட உலகத்துல நாம் வந்து பிறவி எடுத்து கஷ்டப்படுறோம். ஆனா கஷ்டப்படும் போது பகவானுடைய ஹரிநாம் அந்த நாமத்தை சொல்வதன் மூலமாக நம்ம வந்து நாமத்தை சொல்றது, பக்தர்களோட சங்கத்தை எடுத்துக்கிறது, பக்தர்களுக்கு வந்து சேவை செய்வது, பகவானுக்கு சேவை செய்வது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த கலியுகத்துல இருக்கிறதுக்கு ஒரு கஷ்டம், சுமைகள் இது வந்து தெரியாது பிரபு. பெருசா வந்து துன்பமா இருக்காது நமக்கு. இந்த பக்தி தொண்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து செய்யும்போது நமக்கு வந்து அந்த இந்த கலியுகத்துல வந்து கஷ்டங்கள், துன்பங்கள் இது வந்து பெருசா நமக்கு வந்து தெரியாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப நன்றி இந்திர சகி மாதாஜி. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு 6வது அத்தியாயம் ஆரம்பிப்போம். பின்னாடி சொல்லுங்க. இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு வந்து நாரதருக்கும் வியாசதேவருக்கும் இடையே நடந்த உரையாடல். சூத உவாச்ச சூத உவாச்ச ஏவம் நிஷம்ய பகவான் தேவர்ஷேர் ஜன்ம கர்ம ச பூய பப்ரச்ச தம் பிரம்மன் வியாச சத்யவதி சுதஹ.
மொழிபெயர்ப்பு படிங்க. சூத்தர் கூறினார், பிராமணர்களே, இவ்வாறு பகவானின் அவதாரமும் சத்யவதியின் புதல்வருமான வியாசதேவர் ஸ்ரீ நாரதரின் பிறப்பு மற்றும் செயல்களை பற்றிய அனைத்தையும் கேட்ட பின் பின்வருமாறு வினவினார். பிரம்மன், ஓ பிராமணரே அப்படின்னு சவுனக ரிஷி சூத கோசாமி சொல்கின்றார். சூத கோசாமி சவுனக ரிஷர் கிட்ட சொல்றார், ஓ சவுனகரே, வியாசதேவர் சத்யவதி சுதக, வியாசதேவர் வந்து சத்யவதியினுடைய மகன். சத்யவதியினுடைய மகனான வியாசதேவர் வந்து நாரதருடைய பிறப்பு மற்றும் அவருடைய செயல்கள், அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது இதெல்லாம் கேட்டதற்கு பின்வரும் கேள்விகளை கேட்டார். பூயத்தம் பப்ரச்ச, திரும்பி சில கேள்விகளை கேட்டார். பப்ரச்ச, பூயத்தம் பப்ரச்ச. இங்க வந்து 6வது அத்தியாயத்துல வந்து சுருக்கமா என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, 6வது அத்தியாயத்துல நாரதர் எப்படி அவர் தன் காட்டுக்குள்ள எப்படி போனார், காட்டுக்குள்ள போகும்போது என்னென்ன சூழ்நிலைகளை எதிர்கொண்டார் அதை வர்ணனை செய்யறார். அதுக்கப்புறம் நாரதருக்கு கடைசியில எப்பொழுது ஒரு ஆன்மீக சரீரம் கிடைத்தது, இதெல்லாம் நாரதர் 6வது அத்தியாயத்துல சொல்றார். இப்ப போன அத்தியாயத்துல நாரதர் சொன்ன விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் வியாசதேவருக்கு வந்து இன்னும் அதிகம் ஆர்வம் ஏற்பட்டது. அவர் வந்து அந்த பக்தி வேதாந்த சாதுக்கள் அந்த மழை காலம் முடிஞ்சு அந்த ஊர்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நாரதர் என்ன செய்தார், நாரதர் அப்ப சிறுவனாகத்தான் இருந்தார். ஆனா அவர் இந்த சாதுக்கள் வந்து அந்த ஊர்ல இருந்து போனதுக்கு அப்புறம் அவர் எப்படி வாழ்க்கையை நடத்தினார், இத பத்தி கேட்பதற்கு வியாசதேவர் ஆர்வமாக இருந்தார். நான் ஒரு சிஷ்யன் வந்து ஒரு குருவினுடைய வாழ்க்கையை கேட்பதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கின்றார். அது ஒரு இயற்கையான ஆர்வம். வியாசதேவர் வந்து நாரதருடைய சிஷ்யன், அதனால நாரதருடைய வாழ்க்கையில அதுக்கப்புறம் அந்த சாதுக்கள் போனதுக்கு அப்புறம் அவர் எப்படி வாழ்க்கையை நடத்தினார் அதை பத்தி கேட்பதற்கு ஒரு இயற்கையான ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அடுத்த ஸ்லோகம். வியாச உவாச்ச, சொல்லுங்க. வியாச உவாச்ச, பிக்ஷுபிர் விப்ரவசிதே விஜ்ஞானாதேஷ்ட்ருபிஸ்தவ வர்த்தமானோ வயஸ்யாத்யே ததः கிம் அகரோத் பவான். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குவோர் ஆசா பக்தி வேதாந்த சம்ஸ்ரீல பிரபுபாதிக்கு. ஸ்ரீ வியாசதேவர் கூறினார், உங்களுடைய இப்பிறப்பிற்கு முன் உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான ஆன்மீக அறிவை உபதேசித்த மாமுனிவர்கள் புறப்பட்டு சென்ற பின் தாங்கள் நாரதர் என்ன செய்தீர்கள்? இப்ப 3 ஸ்லோகத்துல 2, 3, 4 3 ஸ்லோகத்துல வியாசதேவர் வந்து கேள்வி கேட்கிறார். தவ விஞ்ஞான ஆதேஷ்ட்ருபிஸ் பிக்ஷுபிர் விப்ரவசித்தே, உங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக ஞானத்தை உபதேசித்த அந்த பக்தி வேதாந்த சாதுக்கள் வந்து அந்த ஊர்ல இருந்து போனதுக்கு அப்புறம் அப்ப நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஆத்யே வயசி அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு அந்த சமயத்துல நீங்க வாழ்க்கையினுடைய முதல் பகுதியில இருந்தீங்க. ஆத்யே வயசினா நீங்க அவ்வளவு சிறுவனாக இருந்தீங்க. அவர் நாரதருக்கு 5 வயசுதான் இருந்தது. அப்ப அந்த பக்தி வேதாந்த சாதுக்கள் போனதுக்கு அப்புறம் என்ன செய்தீர்கள்? பவாம் கிம் அகரோத், பவாம் கிம் அகரோத், நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார். நான் வந்து உங்களுடைய சிஷ்யன், அதனாலதான் இதை பத்தி அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஆர்வம் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். ஒரு சிஷ்யருக்கு ஒரு இயற்கையாக ஒரு ஆர்வம் இருக்கும். ஏன்னா ஒரு சிஷ்யர் வந்து குரு தன்னுடைய வாழ்க்கையில எப்படி அவர் முன்னேறினார் அதை அறிந்து
அந்த குருவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற ஒரு சிஷ்யர் விரும்புவார். அதனாலதான் வியாசதேவர் வந்து நாரதருடைய வாழ்க்கையை பத்தி இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள விருப்பப்படுகின்றார். அதுலயும் ஒரு ஒரு குருவினிடமிருந்து கேட்பதற்கு ஒரு சிஷ்யன் கிட்ட ஆர்வம் இருக்க வேண்டும். நம்ம ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு முக்கியமான குணம் என்னன்னா, ஆன்மீக விஷயத்தை பத்தி ஒரு குருவினிடமிருந்து கேட்பதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். இதைக்குதான் சத்தர்ம பிரிச்சா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சத்தர்ம பிரிச்சா அப்படின்னா நம்ம பக்தி மார்க்கத்தை பத்தி அறிந்து கொள்வதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். அதுக்கு நாரதிய புராணத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டுள்ளது. அச்சிராதேவ சர்வார்த்த சித்தியத்யேஷாம் அபீப்சிதஹ சத்தர்மஸ்ய அவபோதாய ஏஷாம் நிர்பந்தினி மதிஹி. அப்படின்னா யாருடைய மனசுல வந்து பக்தி மார்க்கத்தை பத்தி மேலும் அறிந்து கொள்வதற்கான யார் ஆர்வம் இருக்கின்றதோ அந்த நபர் வந்து ஆன்மீக வாழ்க்கையில வெகு சீக்கிரமாக முன்னேறிவிட முடியும், தங்களுடைய லட்சியத்தை அடைந்து விட முடியும் அப்படின்னு சொல்றார். நாரதிய புராணத்துல இந்த கூற்று வருகின்றது. அதனாலதான் கீதையில கிருஷ்ணர் சொல்றார், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின சத்துவதர்ஷினக. ஒரு குருவை அணுகி அவருக்கு சேவை செய்து ஆன்மீக விஷயத்தை பத்தி அவருக்கு பணிவிடை செய்து அவருக்கு வந்து ஆன்மீக விஷயத்தை பத்தி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். சோ அந்த கேட்பதற்கான ஆர்வம் வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ரொம்ப முக்கியமான குணம். அந்த குணத்தை வந்து இப்ப வியாசதேவருடைய வாழ்க்கையிலே நம்மளால பார்க்க முடியாது. அடுத்த ஸ்லோகம். ஸ்வாயம்புவகயா விருத்யா स्वयंभुवकया वृत्त्या வர்த்திதம் தே பரம் வயஹ वर्तितं ते परं वयः கதம் சேதமுதஸ்ராக்ஷி कदं चेदम् उदस्राक्षी காலே பிராப்தே கலேவரம். काले प्राप्ते कलेवरम्. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் சில பிரபுபாத் கி ஜெய். பிரம்மாவின் புதல்வரே, தீட்சைக்கு பின் தாங்கள் எப்படி வாழ்வை நடத்தினீர்கள்? மேலும் காலப்போக்கில் உங்களுடைய பழைய உடலை கைவிட்ட பின் எப்படி இவ்வுடலை தாங்கள் பெற்றீர்கள்? ஸ்வயம்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து நான்முக கடவுள் பிரம்மாவை குறிக்கின்றது. ஸ்வாயம்புவ அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரம்மாவினுடைய புதல்வன் நாரதரை குறிக்கின்றது. ஸ்வாயம்புவ அப்படின்னா ஓ பிரம்மாவினுடைய புதல்வன் நாரதரே அப்படின்னு நாரதரை அழைக்கின்றார். தவ பரம் வயக கயாவிருத்தியா வர்த்தித்தம். நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தீர்கள்? அந்த சாதுக்கள் போனதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை கழித்தீர்கள்? அல்லது நீங்க உத்தியோகத்துக்காக ஏதாவது சம்பாதிச்சீர்களா? கயா விருத்தியா அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பராமரிப்பதற்காக நீங்க ஏதாவது உத்தியோகம் பார்த்தீங்களா? என்ன எப்படி வாழ்க்கை கழித்தீர்கள்? காலே பிராப்தே இதம் கலேவரம் கதம் உதஸ்ராட்சி. இப்ப வந்து வியாசதேவர் வந்து நாரதருடைய ஆன்மீக சரீரத்தை பார்க்கின்றார். இப்ப நாரதர் வியாசதேவருக்கு எந்த சரீரத்துல உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார்? அந்த வீணையை வைத்துக் கொண்டு அந்த ஆன்மீக சரீரத்துல உபதேசம் செய்கின்றார். ஆனா போன அத்தியாயத்துல அவர் நாரதர் வந்து நான் எப்படி ஒரு வேலைக்காரியினுடைய மகனாக பிறந்தேன் அப்படின்னு அந்த கதையை சொல்றார். அப்ப வியாசதேவர் கேட்கிறார், நீங்க எப்படி அந்த வேலைக்காரியினுடைய மகனாக இருந்தீங்க? இந்த சரீரத்தை நீங்க வந்து எப்படி அடைந்தீர்கள்? எப்படி அந்த வேலைக்காரியினுடைய மகனாகிய அந்த சரீரத்தை விட்டு நீங்கள் எப்படி இந்த சரீரத்தை அடைந்தீர்கள் அப்படின்னு இந்த கேள்வியை கேட்கிறார். அடுத்த ஸ்லோகம். பிராக்கல்ப விஷயாமே தாம்
प्राकृतविषयामेतेषां स्मृतिं ते मुनिसत्तम तृप्तिं ते मुनिसत्तम न ह्येष व्यवदात् काल नगी येषव्यवदात् काल येष सर्वनिराकृतिः येष सर्वनिराकृतिः படிங்க மொழிபெயர்ப்பு. ஒரு மொழிபெயர்ப்பு. மிக சிறந்த முனிவரே, நாளடைவில் காலம் அனைத்தையும் அழித்து விடுகிறது. அவ்வாறு இருக்க பிரம்மாவின் முந்தைய காலத்தில் நிகழ்ந்த இவ்விஷயம் எப்படி காலத்தால் கலைக்கப்படாமல் இன்னமும் பசுமையாகவே தங்களது நிறைவில் இருக்கின்றது? அடுத்த கேள்வி கேட்கிறார். கால ஏஷ சர்வ நிராகிருதி. காலம் வந்து எல்லா விஷயங்களையும் அழித்து விடுகின்றது. சர்வ ஏஷ நிராகிருதி. ஆனா எப்படி நீங்க வந்து நீங்க ஒரு அந்த வேலைக்காரியினுடைய மகனாக பிரம்மாவினுடைய முந்தின நாள்ல உங்களுடைய ஜென்மம் இருந்தது. ஆனா அந்த வேலைக்காரியினுடைய மகனாக இருந்த அந்த நினைவுகள் வந்து எப்படி உங்களுக்கு இப்பொழுதும் ஞாபகமாக இருக்கு? பிராகல்ப விஷயாம் ஸ்மிருதிம் ந வியதாத். எப்படி காலம் வந்து எல்லாத்தையும் அழித்து விடுகின்றது, ஆனால் எப்படி அந்த காலம் வந்து அந்த முந்தின ஜென்மம் மட்டுமல்ல, பிரம்மாவினுடைய முந்தின நாள்ல நடந்த அந்த சம்பவங்கள், உங்களுடைய வாழ்க்கையில அந்த வேலைக்காரியின் மகனாக பிறந்த அந்த வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் வந்து எப்படி உங்களுக்கு இப்பவும் ஞாபகமாக இருக்கு அப்படின்னு கேக்குறார். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, சரீரம் வந்து காலத்தினால் அழிக்கப்படுகின்றது. ஆனா காலம் வந்து ஆத்மாவை அழிக்காது. காலம் வந்து ஆத்மாவை அழிக்க முடியாது. அதே மாதிரி அந்த ஆன்மீக உணர்வுகளை காலம் வந்து அழிக்க முடியாது. ஜட உணர்வுகளை மட்டும்தான், ஜட விஷயம், ஜட வஸ்துக்கள் சம்பந்தப்பட்டதை தான் காலம் வந்து அழிக்க முடியும். எப்படி ஆத்மாவை காலம் அழிக்க முடியாதோ அதே மாதிரி அந்த ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக உணர்வுகள், அதை வந்து காலம் வந்து அழிக்க முடியாது. சோ நாரதர் வந்து அந்த முந்தின ஜென்மத்திலேயே அந்த வேலைக்காரியினுடைய மகனாக இருந்த பொழுது அவர் அந்த ஆன்மீக சிந்தனைகளை வந்து அவர் பெற்றார். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறி அந்த பகவானை பற்றியான ஆன்மீக சிந்தனைகளை அவர் பெற்றார். அந்த ஆன்மீக சிந்தனைகளை பெற்றதுனால அவருடைய சரீரம் அழிக்கப்பட்டாலும் அவருடைய அந்த ஆன்மீக சிந்தனைகளை காலம் வந்து அழிக்கவில்லை. சோ அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 ஸ்லோகங்கள்ல வந்து வியாசதேவர் நாரதர் கிட்ட கேள்வி கேட்கிறார். அதனால இந்த கேள்வி கேட்பது வந்து அல்லது ஆன்மீக விஷயத்துல ஆன்மீக விஷயத்துல வந்து நம்ம அதிகம் புரிந்து கொள்வதற்கான அந்த ஆர்வம், அதிக விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான இந்த ஆர்வம் வந்து ரொம்ப முக்கியம் ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறுவதற்கு. குறிப்பாக ஒரு தாத்பரியத்துல பிரபுபாதர் எழுதுறார், வைகுண்டத்துக்கு போகிறதுக்கான முதல் தகுதி என்னன்னா பகவானை பத்தி கேட்பதற்கான அந்த ஆர்வம் இருக்க வேண்டும். இது வந்து வைகுண்டத்துக்கு போகிறதுக்கான முதல் தகுதி. இந்த தகுதி இல்லைன்னா அந்த வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு கட்டாயம் விடவே முடியாது. சோ வியாசதேவர் வந்து தன்னுடைய ஆர்வத்தை வந்து நாரதருடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்தது அதை பத்தி அதிகம் தெரிந்து கொள்வதற்காக தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றார். இப்ப நாரதர் பதிலளிக்க ஆரம்பிக்கிறார். பிக்ஷுபிர் விப்ர வசித்தே சொல்லுங்க. பிக்ஷுபிர் விப்ர வசித்தே
भिक्षुभिर्विप्रवसिते विज्ञानादेष्टृभिर्मम विज्ञानादेष्टृभिर्मम विज्ञानाद्येष्टु विद्मम वर्तमानो वयस्याद्ये वर्षमाणो वयसात्ये तत एतदकारशम् தத ஏதத் அகாரகம். மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ நாரதர் கூறினார், விஞ்ஞானபூர்வமான தெய்வீக அறிவை எனக்கு புகட்டிய மாமுனிவர்கள் மற்ற இடங்களுக்கு புறப்பட்டு சென்றதும் என்னுடைய வாழ்வை நான் இந்த முறையில் கழிக்க வேண்டியதாயிற்று. விஞ்ஞான ஆதேஷ்டுபிர் பிக்ஷுபிர் விப்ரவசித்தே. எனக்கு அந்த ஆன்மீக விஷயத்தை பத்தி கற்பித்த அந்த பிக்ஷுக்கள்னா சாதுக்கள், சந்நியாசிகள், அவர்கள் என்னுடைய கிராமத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் தத ஆத்யே வயசி வர்த்தமான ஏதத் அகாரஷம், நான் மிக சிறுவனாக இருந்தாலும், என்னுடைய வயது ரொம்ப கம்மியாக இருந்தாலும், ஆத்யே வயசி நான் வர்த்தமான ஏதத் அகாரஷம், அவர்கள் எனக்கு எப்படி சொல்லி கொடுத்திருந்தாங்களோ, அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன உபதேசங்களை சொல்லி கொடுத்தாங்களோ அதற்கு ஏற்றபடி நான் வாழ்க்கையை கழித்தேன் அப்படின்னு சொல்றார். ஏதத் அகாரஷம். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு குரு இருக்கும் பொழுது, ஒரு ஆன்மீக குரு அவர் இருக்கும் பொழுது அவருடைய தொடர்புல நம்ம ரொம்ப பயபக்தியுடன் வாழ்கின்றோம், அவருக்கு பணிவிடை செய்கின்றோம், மற்ற பக்தர்களுக்கும் நம்ம தகுந்த மரியாதை கொடுக்கிறோம், மதிப்பு கொடுக்கிறோம். ஆனா அந்த ஆன்மீக குரு அந்த 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 ஊரை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம், அந்த ஊரை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி மற்றவர்களுடன் நடந்து கொள்கின்றோம், அவருடைய கட்டளைகளை எந்த அளவுக்கு ஸ்ரத்தையுடன் பின்பற்றுகின்றோம், அவர் போனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோம், அது முக்கியமானது. நான் ஒரு ஆன்மீக குரு இருக்கும் பொழுது பயபக்தியுடன் நடந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏன்னா அவருடைய அந்த அவர் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுக்கிறோம், நம்ம ரொம்ப பயபக்தியுடன் நடந்து கொள்றோம். ஆனா அவர் கொடுத்த அந்த போதனைகளை எந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள ஏத்து கொண்டிருக்கின்றோம், அதை எப்ப பார்க்கலாம்னா அந்த குரு அந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அவர் கொடுத்த போதனைகளை நம்ம ஸ்ரத்தையுடன் கடைபிடிக்கின்றோம், அப்பதான் தெரியும். மற்ற பக்தர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு அல்லது மற்றவர்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோம், அது அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி கடைபிடிக்கிறோம், அதுல இருந்தா நம்மளால தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்ப நாரதர் சொல்றார், அந்த சாதுக்கள் போனதுக்கு அப்புறம் அவர்கள் எனக்கு எப்படி உபதேசம் செஞ்சாங்களோ அதற்கேற்றபடி நான் என்னுடைய வாழ்க்கையை கழித்தேன் அப்படின்னு சொல்றேன். இதுதான் ஒரு ஸ்ரத்தையான, ஒரு சின்சியர் பக்தர், ஒரு ஸ்ரத்தையான பக்தருடைய அறிகுறி. அதனாலதான் பிரபுபாதர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் 1936 அவர் காலம் ஆயிட்டார். ஆனா அதற்கு அப்புறமும் பிரபுபாதர் அந்த குருவினுடைய மறைவுக்கு அப்புறமும் அந்த குருவினுடைய கட்டளையை எப்படி ஸ்ரத்தையுடன் கடைபிடிப்பதற்கு அவர் முயற்சி செய்தார். இது முக்கியமானது. இப்ப பார்க்கும் பொழுது பிரபுபாதர் ஒரு கருத்து எழுதுறார். என்னன்னா ஒருத்தர் தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தீட்சையை ஸ்ரத்தையுடன் எடுத்துக்கொண்டாருன்னா அதனுடைய அறிகுறி என்னன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு பரிமாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும். ஒருத்தர் உண்மையிலேயே ஒரு ஆன்மீக குருவை ஸ்ரத்தையுடன் ஏற்றுக்கொண்டிருந்தாருன்னா, அந்த ஆன்மீக குருவினுடைய தொடர்பு ஏற்பட்டதுன்னா அவருடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான பரிமாற்றம் ஏற்படும். பல சமயத்துல நம்ம சில உபன்யாசங்களை கேட்கலாம்.
ஆனா பல சமயம் பல பல மக்கள் வந்து உபன்யாசங்களை கேட்கறாங்க. ஆனா அந்த உபன்யாசங்கள்லாம் ஒரு ஒரு சத்துவ குணத்தில் உள்ள பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுறது. ஒரு நாள் பொழுதுபோக்குக்கு ஒரு சினிமா பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு பொழுதுபோக்குக்கு ஒரு ராமாயணம் பாகவத கேட்போம் அப்படின்னு, இன்னைக்கு ஒரு ஒரு மாற்று பொழுதுபோக்கு அப்படின்னு அந்த மாதிரி இதுல. ஆனா ஒரு உண்மையான ஒரு சாது சங்கம் ஒருத்தர் பெற்றாருன்னா அதனுடைய அறிகுறி என்னன்னா, அவருடைய வாழ்க்கையில ஒரு பரிமாற்றம் ஏற்படும், ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படும். சோ நாரத முனிவருடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பரிமாற்றம் ஏற்பட்டது அதை வந்து இந்த அத்தியாயத்தில் நம்மளால பார்க்க முடியும். நீதி சதகத்துல ஒரு ஸ்லோகம் வருகின்றது. பர்திருஹரி சொல்றாரு, ஒரு சாது சங்கத்தினுடைய பெருமைகளை பத்தி சொல்றார். ஜாட்யம் தியோ ஹரதி சிஞ்சதி வாச்சி சத்யம் மானோன்னதிம் திஷதி பாபமபா கரோதி சேத பிரசாதயதி திக்ஷு தனோதி கீர்த்திம் சத் சங்கதி கதய கிம் ந கரோதி பும்சாம். சாது சங்கத்தினுடைய முதல் பயன் என்னன்னா, ஜாட்யம் தியோ ஹரதி, நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கின்ற அந்த மழுங்கிய புத்தி வந்து அந்த சாது சங்கம் வந்து அந்த மழுங்கிய புத்தியை வந்து அகற்றி விடுகின்றது. இந்த சாது சங்கம் அந்த மழுங்கிய புத்தியை வந்து அழித்து விடுகின்றது. ஜாட்யம் தியோ ஹரதி. இரண்டாவது பயன் என்னன்னா, சிஞ்சதி வாச்சி சத்தியம். சாது சங்கத்தினால ஒருத்தர் வந்து உண்மையை பேச ஆரம்பிப்பார், சத்தியத்தை பேச ஆரம்பிப்பார். குறிப்பாக மிக உயர்ந்த சத்தியம் என்னன்னா, பரம் சத்தியம் என்னன்னா பகவானை பத்தி பேச ஆரம்பிப்பார். சாது சங்கத்தினுடைய மூன்றாவது பயன் அல்லது அறிகுறி என்னன்னா, மானோன்னதிம் திஷதி, ஒருத்தருடைய மதிப்பை அதிகரிக்கும். ஒருத்தருடைய மதிப்பை சாது சங்கம் அதிகரிக்கும். இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. ஆனா அது வேற டைரக்ஷன்ல போயிடும். அதனால வெறும் அந்த இதை மட்டும், கருத்தை மட்டும் சொல்றேன். மானோன்னதிம் திஷதி. ஹரிதாஸ் தாக்கருடைய சங்கத்தை பெற்றதுனால அந்த விபச்சாரி வந்து தன்னுடைய அந்த விபச்சாரி தொழிலை விட்டு ஒரு பக்தராக மாறினார். அந்த விபச்சாரி பக்தராக மாறிவிட்டார். அதை கேள்விப்பட்டு அந்த விபச்சாரியினுடைய புகழ் வந்து பரவியது, மதிப்பு பரவியது. அப்புறம் பாபம் அப்பா கரோதி. நான்காவது பயன் என்னன்னா, ஒருத்தர் வந்து பாவம் செய்வதை நிறுத்தி விடுவார். சாது சங்கம் பாவத்தை அழித்து விடும். மிருகாரி அப்படிங்கிற வேடன், ரத்னாகர் அப்படிங்கிற வேடன், இவர்கள் எல்லாம் நாரதருடைய சங்கத்தினால அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவ தொழிலை வந்து நிறுத்திவிட்டனர். ஐந்தாவது பயன் என்ன, சேத பிரசாதயதி, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளுடைய மனசுல வந்து பல சமயம் நம்மளுடைய மனசுல பல கவலைகள் இருக்கின்றன. ஆனா ஒரு சாது சங்கத்தினால அந்த கவலைகள் நீங்கி ஒரு தெளிவான சிந்தனை வரும். நம்மளுடைய மனசுல ஒரு திருப்தி, சந்தோஷம் வரும். சித்திரகேது மகாராஜ் தன்னுடைய மகனை இழந்ததுனால அவ்வளவு ஒரு ஆழ்ந்த துக்கத்தில் இருந்தார். ஆனால் நாரத முனிவருடைய சங்கத்தை பெற்று நாரத முனிவருடைய அந்த உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை பிறந்தது. சேத பிரசாதயதி. திக்ஷு தனோதி கீர்த்தி. ஆறாவது பயன் என்னன்னா, சாது சங்கத்தின் மூலமாக ஒருத்தருடைய புகழ் வந்து எல்லா திசைகளிலும் பரவுகின்றது. துருவ மகாராஜர், நாரதர் வந்து துருவ மகாராஜர் பத்தி உத்தானுபாதர் கிட்ட சொல்றார். உத்தானுபாதர் வந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றார். என்னுடைய சிறுவன், என்னுடைய மகன் துருவன் வந்து காட்டுல தன்னந்தனியாக தவம் செய்யறதுக்காக போயிருக்கார். அவர் உயிரோடு இருக்காரா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியலையே அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டு இருந்தார். அப்ப நாரதர் சொல்றார்,
உங்களுடைய மகனுடைய புகழ் வந்து இந்த பிரம்மாண்டம் முழுவதும் பரவி விட்டது. ஏனால் அவர் வந்து மிக உயர்ந்த செயலை செய்து விட்டார், பகவானை திருப்திப்படுத்தி விட்டார். அதனால அவருடைய புகழ் வந்து இந்த பிரம்மாண்டம் முழுவதும் பரவி விட்டது அப்படின்னு சொல்றார். சத்சங்கதி கதைய கிம்ன கரோதி பும்சா. அதனால சத்சங்கம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில சத்சங்கத்தினால என்ன பயன்தான் வராது அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கேள்வி எழுப்புறார். நாரத முனிவருடைய வாழ்க்கையில பிரபுபாதர் எழுதுறார், அந்த சாதுக்களுடைய தொடர்புனால ஒரு உண்மையான பரிமாற்றம் ஏற்பட்டது. நம்ம இந்த காலகட்டத்துல பல பேர் நம்ம கல்வி படிக்கிறாங்க, எஜுகேஷன் 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 பட் நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். பல பேர் வந்து பல டிகிரிகளை படிக்கிறாங்க, பிஏ, எம்இ, எம்டெக், பிஹெச்டி. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான பரிமாற்றம் ஏற்படுகின்றதா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த பரிமாற்றம் ஏற்படுவதில்லை. ஒரு உண்மையான கல்வி எப்படிப்பட்ட கல்வினா, அந்த உண்மையான கல்வியினால அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரிமாற்றம் ஏற்படும். அதுதான் பிரபுபாதர் பொருளுரையில் எழுதுறார். அடுத்த ஸ்லோகம், ஏகாத்மஜா மே ஜனனி ஏகாத்மஜா மே ஜனனி யோஷின் மூடாச்ச கிங்கரி யோஷின் மூடாச கிங்கரி மய்யாத்மஜே நன்யகதௌ மை ஆத்மஜே நன்யகதௌ சக்ரே ஸ்நேகானுபந்தனம். சக்ரே ஸ்நேகானுபந்தனம். மொழிபெயர்ப்பு. சாதாரண ஒரு பெண்மணியாகவும் வேலைக்காரியாகவும் இருந்த எனது தாய்க்கு நான் ஒரே மகனாக இருந்தேன். அவளுக்கு நான் ஒரே வாரிசாக இருந்ததால் அவளை பாதுகாப்பதற்கு வேறு யாரும் இருக்கவில்லை. அன்பால் அவள் என்னை கட்டிவிட்டாள். நாரதர் சொல்றாரு, என்னுடைய அம்மா வந்து மூடா, அவங்க வந்து அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க, அவங்க எதுவும் படிச்சது கிடையாது, சாதாரண பெண். கிங்கரி, அவங்க என்னுடைய அம்மா வந்து ஒரு வேலைக்காரியாக இருந்தாங்க. மயி ஆத்மஜே, மயி ஆத்மஜே, அவங்களுக்கு வந்து நான் மட்டும்தான் ஒரே குழந்தையாக இருந்தேன். அனன்யகதௌ சக்ரே ஸ்நேகானுபந்தனம். நான் ஒரே குழந்தையாக இருந்தனால என் மேல என்னுடைய அம்மாவுக்கு வந்து அவ்வளவு பிரியம் இருந்தது. அனன்யகதௌ, என்னை தவிர அவங்களுடைய வாழ்க்கையில வேற எதுவுமே கிடையாது. அப்படி எனக்காகத்தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வேற எந்த கதியுமே இல்லை. அனன்யகதௌ. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சாஸ்வதந்திரான கல்பாசீத் சாஸ்வதந்திர கல்பாசீத் யோகக்ஷேமம் மமேச்சதி யோகசேமம் மமேச்சசி ஈஷஸ்ய ஹி வசே லோகோ ஈசஸ்ய ஹி வசே லோகோ யோஷா தாருமயி யதா யோஷா தாருமயி யதா. மொழிபெயர்ப்பு. அவள் என்னை நன்றாக கவனித்துக் கொள்ள விரும்பினாள், ஆனால் அவள் சுதந்திரமாக இல்லாததால் எனக்காக அவளால் எதையுமே செய்ய முடியவில்லை. உலகம் பரமபுருஷ பகவானின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆகவே ஒரு பொம்மலாட்டக்காரனின் கை பொம்மையாகவே அனைவரும் உள்ளனர். பிரபுபாதைக்கு ஜெய். அஸ்வதந்திரா. சா, என்னுடைய அம்மா வந்து சுதந்திரம் அப்படின்னா சுதந்திரமானவங்க. அஸ்வதந்திரானா சுதந்திரம் இல்லாமல் இருப்பது. ஏன்னா என்னுடைய அம்மா வந்து மற்றவர்களை சார்ந்து இருந்தாங்க. ஏன்னா அவங்க வேலைக்காரியா இருந்தாங்க. அந்த யாருக்கு வேலை பார்த்தாங்களோ அவங்களுடைய சார்ந்து இருந்தாங்க. மம யோகக்ஷேமம் இச்சதி. யோகக்ஷேமம் அப்படிங்கிற இந்த வார்த்தை கீதையிலையும் வருது. அனன்ய சிந்தயந்தோ மாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். அனன்ய சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்திய அபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்ற 9வது அத்தியாயத்துல வருது.
2வது அத்தியாயத்திலையும் வருது. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். நிர்யோக க்ஷேம, யோக க்ஷேம அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, யோக க்ஷேமம்னா நம்ம கிட்ட, யோகம் அப்படின்னா நம்ம கிட்ட எது இருக்கின்றதோ அதை ரட்சிப்பது. க்ஷேமம் அப்படின்னா எது நம்ம கிட்ட எந்த பொருள் இல்லையோ அதை கொடுப்பது, அதுதான் க்ஷேமம். சோ அனன்ய சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசத்தை. கிருஷ்ணர் சொல்றார், யார் ஒருத்தர் என்னை இடைவெளி இல்லாமல் எனக்கு அன்புடன் பக்தி தொண்டு செய்கின்றார்களோ அவர்கள் கிட்ட என்ன சொத்து என்ன பொருட்கள் இருக்கின்றதோ அதை நான் ரட்சிப்பேன். அவர்கள் கிட்ட எந்த பொருட்கள் இல்லையோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். சோ என்னுடைய அம்மா என்னுடைய யோகத்துக்கும் க்ஷேமத்துக்கும் முயற்சி செய்து கொண்டு இருந்தார்கள். அப்படின்னா என்கிட்ட எந்த பொருட்கள் இல்லையோ அதை கொடுப்பதற்காக அவங்க முயற்சி செஞ்சாங்க. அவங்க ஆசை கொடுப்பதற்காக ஆசைப்பட்டார்கள். என்கிட்ட என்ன பொருட்கள் இருக்கின்றதோ, அவங்களும் வேலைக்காரியினுடைய பையன், ஏதோ ஒரு சில 2-3 சட்டை இருந்திருக்கும், அல்லது விளையாடுறதுக்கு பொம்மை இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. என்ன பொருட்கள் இருந்ததோ அதை ரட்சிப்பதற்காக அவங்க ஆசைப்பட்டாங்க. என்கிட்ட என்ன இல்லையோ அதை கொடுப்பதற்காக ஆசைப்பட்டார்கள். இச்சதி. அப்படி அவங்க ஆசைப்பட்டாலும் ச அஸ்வதந்திர, அவங்களால அதை செய்ய முடியல. அவங்களுக்கு அவங்க என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுக்க விருப்பப்பட்டார்கள். ஆனா அவங்களே ஒரு சாதாரண வேலைக்காரியா இருந்ததுனால அதை செய்ய முடியல. ந கல்பாசித். அதுக்கப்புறம் சொல்றார், யதா யோஷா தாருமயி ஈஷஸ்யஹி வஷே லோகம். ஒரு பொம்மலாட்டம் நீங்க பார்த்திருப்பீங்க. பொம்மலாட்டத்துல அந்த பொம்மைகள் ஆடுகின்றன. ஆனா அந்த பொம்மலாட்டத்துல திரைக்கு பின்னாடி ஒரு நபர் இருந்து கொண்டு அந்த பொம்மைகளை ஆட வைக்கின்றார். அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களும் அந்த பொம்மைகள் மாதிரிதான். பகவான் அந்த திரைக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த நபர், அவர் நம்மளுடைய கர்மங்களுக்கு ஏற்றபடி இந்த ஜீவாத்மாக்களை ஆட வைக்கின்றார். ஈஷஸ்யஹி வஷேலோகோ யோஷா தாருமயி யதா. அப்படின்னா இந்த உலகத்துல எல்லா நபர்களும் அந்த பொம்மலாட்டக்காரனான பகவானுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்து கொண்டு எல்லோருமே தங்களுடைய கர்மங்களுக்கு ஏற்றபடி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்ப என்னுடைய அம்மாவனுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கர்மத்தின்படி என்ன நடந்தது அதை அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். அகம் ச தத் பிரம்மகுலே அகம் சதத் பிரம்மகுலே பூஷீவாம் ததபேக்ஷயா பூஷீவாம் ததத் உபதேஷயா ஊஷீவாம் ததுபேக்ஷயா உபேஷயா திக்தேஷ காலா வியுத்பன்னோ திக்தேஷ காலா வியுத்பன்னோ பாலக பஞ்சஹாயணஹ. பாலக பஞ்சஹாயனக. ஹரே கிருஷ்ணா. 5 வயதே நிரம்பிய சிறுவனாக இருந்த பொழுது நான் ஒரு பிராமண பள்ளியில் வசித்து வந்தேன். எனது தாயின் பாசத்தை நான் நம்பியிருந்ததால் வெளியுலக அனுபவத்தை நான் பெற்றிருக்கவில்லை. பஞ்சஹாயன, எனக்கு 5 வயசுதான் இருந்தது. தேச கால அவ்யுத்பன்னக அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில எந்தவித அனுபவமே கிடையாது. மற்ற தேசத்தை பத்தியோ மற்ற காலங்களை பத்தியோ எனக்கு எந்தவித அனுபவமே கிடையாது. நான் ஒரு பிராமணருடைய வீட்டுல வசித்து கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, என்னுடைய அம்மா என்னை பிரியவே மாட்டார்கள் அப்படின்னு அந்த நம்பிக்கையுடன் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அந்த நம்பிக்கையுடன் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். தத் அபேக்ஷையா, அபேக்ஷையாங்கிற வார்த்தை தான் இருக்கணும்.
என்னுடைய அம்மா வந்து என்னை விட்டுட்டு போகவே மாட்டாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனா அந்த சமயத்துல என்ன நடந்தது அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்பட்டுள்ளது. ஏகதா நிர்கதாம் கேஹாத் ஏகதா நிர்கதாம் दुहन्तीं निशिगाम्पति दुहन्तीं निशिकाम्पति सर्पोदशत्पदा स्पृष्टः सर्पोदसत्पदा स्पृष्टः कृपणां कालचोदितः கிருபணாம் காலசோதிதः. மொழிபெயர்ப்பு: ஒரு சமயம் என் தாய் பசுவை கறப்பதற்காக இரவில் வெளியே செல்லும் பொழுது பரமான காலத்தினால் தூண்டப்பட்டு காலில் பாம்பினால் கடிக்கப்பட்டாள். ஏகதா ஒரு நாள் வந்து ஒரு பாம்பு வந்து காலத்தினால தூண்டப்பட்டு காலச்சோதித்தக சர்ப்போதஷத் காலத்தினால தூண்டப்பட்ட பாம்பு வந்து அந்த பாம்பு வந்து எங்க அம்மா பால் கறக்க போன பொழுது எங்க அம்மாவை கடிச்சது. அதனால எங்க அம்மா வந்து காலமாயிட்டாங்க. சோ இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் எழுதுறார், ஒரு ஸ்ரத்தையுள்ள பக்தரை வந்து பகவான் வந்து தன்னுடைய தாமரை பாதங்கள் கிட்ட எப்படி கொண்டு வருகின்றார், அதை இந்த சூழ்நிலையில நம்மளால பார்க்க முடியாது. ஒரு சின்சியரான ஸ்ரத்தை உள்ள பக்தரை வந்து பகவான் தனக்கு அருகில் எப்படி கூப்பிட்டுக் கொள்கின்றார், அதைத்தான் இப்ப பாக்குறோம். அவங்கள நாரதருடைய வாழ்க்கையில அந்த அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அந்த அம்மா காலமானதுக்கு அப்புறம் அந்த 5 வயது சிறுவன் நாரதன் வந்து பகவானை முழு அடைக்கலம் பெறுவதற்கான அந்த சூழ்நிலை உருவாகியது. ஆனா அவருடைய வாழ்க்கையில வேற எந்த அடைக்கலமே இல்லை. செல்வம் இல்ல, அவர்கிட்ட ஒரு பாண்டித்யம் கிடையாது, திறமை கிடையாது. அப்ப அந்த சிறுவன் நாரதன் வந்து பகவானை முழு அடைக்கலம் பெற வேண்டிய அந்த சூழ்நிலை உருவாகியது. இப்ப இந்த சமயத்துல நாரதர் வந்து தன்னுடைய அம்மா காலமான சமயத்துல அவர் வந்து என்ன நினைத்தார், அவர் அந்த சூழ்நிலையை வந்து எப்படி ஏற்றுக்கொண்டார், அதுதான் அடுத்த ஸ்லோகம். மிக மிக முக்கியமான ஸ்லோகம். 5 வயது சிறுவனான நாரதன் வந்து இந்த சூழ்நிலையை வந்து எப்படி ஏற்றுக்கொண்டார், அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ததா ததகமீஷஸ்ய பக்தானாம் ஷமபீப்சதஹ அனுக்ரகம் மன்யமான பிராதிஷ்டம் திசமுத்தராம். மொழிபெயர்ப்பு: அவரது பக்தர்களுக்கு எப்பொழுதும் நல்லாசிகளையே அளிக்க விரும்புவரான பகவானின் விசேஷ கருணையாக இதை நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த எண்ணத்துடன் நான் வடதிசையை நோக்கி புறப்பட்டேன். ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். நாரதர் வந்து அந்த சூழ்நிலை வந்து பகவானுடைய கருணையாக ஏற்றுக்கொண்டார். பக்தானாம் ஷம் அபீப்சத, அந்த சமயத்திலே அவருக்கு வந்து பகவான் மேல நம்பிக்கை வந்து ஒரு துளி கூட குறையவில்லை. அவர் என்ன நினைச்சாருன்னா, பகவான் எப்பொழுதும் தன்னுடைய பக்தர்களுடைய நலன் விரும்பியாகத்தான் இருக்கின்றார். அந்த நலன் விரும்பியான பகவான் வந்து தன்னுடைய கருணையின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளார். அப்படி நினைத்து கொண்டு அவர் வடக்கு திசையை நோக்கி சென்றார். நம்ம ஒரு பௌதிக சிந்தனை உள்ள மனிதர் வந்து அவருடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும்பொழுது அவர் என்ன நினைக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டம் வருகின்றது அப்படின்னு நினைக்கிறார். நான் இவ்வளவு புண்ணியங்களை செஞ்சிருக்கேனே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த கஷ்டம் வந்திருக்கின்றது அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறார். ஆனால் ஒரு பக்குவம் அடைந்த
பக்குவம் அடைந்த மனிதர் என்ன கேள்வி கேட்பாருன்னா, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் நான் எப்படி பகவானுடைய சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும், இந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் நான் எப்படி பகவானை மறக்க கூடாது, எப்படி இந்த சூழ்நிலையிலையும் பகவானுக்கு நான் எப்படி சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வியை ஒரு பக்குவம் அடைந்த மனிதர் கேட்பார். இங்க நாரதர் 5 வயது சிறுவன். பொதுவாக 5 வயசு குழந்தைகள் இந்த அன்னமய கோஷ அப்படிங்கிற அந்த நிலையில தான் இருப்பாங்க. தைத்திரிய உபநிஷத்துல எப்படி ஒருத்தருடைய சிந்தனை 5 நிலைகளில் வளர்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. ஆரம்பத்துல அன்னமய கோஷ அப்படிங்கிற அந்த நிலையில இருக்கின்றது. ஒரு குழந்தை கிட்ட எதை கொடுத்தாலும் என்ன செய்யும், முதல்ல அந்த அத வாயில கையில வைக்கும், வாயில வைக்கும். இது எப்படி டேஸ்ட் பண்றது அப்படின்னு வாயில வைக்கும். அதுதான் அன்னமய கோஷ அப்படிங்கிற நிலை. அன்னமய கோஷத்துல ஒரு குழந்தை இந்த உலகத்துல எல்லா வஸ்துக்களையும் சாப்பாடாகத்தான் நினைக்கின்றது. அதுதான் அன்னமய கோஷம். அதுக்கு அடுத்த நிலை என்னன்னா பிராணமய கோஷம். அந்த பிராணமய கோஷத்துல அன்னமய கோஷத்துல ஒரு குழந்தை மற்றவர்களுடைய தேவையை பத்தி அந்த குழந்தைக்கு புரியவே புரியாது. தன்னுடைய தேவை மட்டும்தான் புரியும், அதுவும் சாப்பாடாகத்தான் நினைக்கும். பிராணமய கோஷம் அப்படிங்கிற அந்த நிலையில அவருக்கு மற்றவர்களுக்கும் மற்றவர்களுடைய தேவையை பத்தி அவரால் உணர முடியும். ஆனா முதல்ல என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யணும், அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுடைய தேவை அப்படிங்கிற அந்த நிலையில இருக்கும். இதுவும் ஒரு சுயநலமான மனப்பான்மை தான். ஆனா அன்னமய கோஷத்தை விட கொஞ்சம் உயர்ந்த நிலை. மற்றவர்களுடைய தேவைகளை உணர முடியும், ஆனா முதல்ல என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கும். அது பிராணமய கோஷம். அதை விட உயர்ந்த நிலை என்னன்னா மனோமய கோஷம். மனோமய கோஷத்துல ஒருத்தருடைய மனசுல சில சிந்தனைகள், ஒரு நல்ல சிந்தனைகள், ஒருத்தர் சிந்தனையாளராக மாற ஆரம்பிக்கின்றார். சிந்தனையாளராக மாற ஆரம்பிக்கின்றார். பிராணமய கோஷத்துல வரைக்கும் சிந்தனைகள்லாம் இருக்காது. மனோமய கோஷத்துல சில சிந்தனைகள்லாம் நல்ல சிந்தனைகள் வருகின்றது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில சில நல்ல குணங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான முக்கியத்துவத்தை உணர்கின்றார். சகிப்புத்தன்மை, மன்னிக்கும் மனப்பான்மை, சமூக சேவை, அஹிம்சை, இந்த மாதிரியான நல்ல குணங்களை ஏற்படுத்துவதற்கான முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிப்பார் மனோமய கோஷத்துல. மனோமய கோஷத்துல கொஞ்சம் சிந்தனையாளராக மாறுகின்றார். இப்ப பார்த்தோம்னா பல பேர் அவங்களுடைய வயசு உடம்பு வளர்ந்திருந்தாலும் பல மக்கள் அன்னமய கோஷ பிராணமய கோஷ அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அரசியல் கட்சிகளால மக்களை ஏமாத்த முடியுது. அரசியல் கட்சிகள் எப்படி என்ன பண்றாங்க, தேர்தலுக்கு முன்னாடி நல்ல விருந்து கொடுப்பாங்க, மாமிச விருந்து, பிரியாணி கொடுப்பாங்க, சாராயம் கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க. அதனால மக்கள் ஓட்டு போட்டுறாங்க. அப்படின்னா அந்த மக்கள் வயசு வளர்ந்து, அவங்களுடைய வயது வளர்ந்து இருக்கு, ஆனா அவங்க அந்த அன்னமய கோஷ பிராணமய கோஷ அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. யாரு சாப்பாடு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுறாங்க. அவங்க அதிகம் சிந்திக்கிறதே இல்லை. இந்த அரசியல் கட்சி இவங்க கிட்ட ஆளுகின்ற தகுதி இருக்கின்றதா, இவங்க உண்மையிலேயே சமூக சேவைக்கான ஆர்வம் இவங்க கிட்ட இருக்கின்றதா, இது நாட்டுக்கு நல்லதா, அதை பத்திலாம் அவங்க சிந்திக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை இந்த அன்னமய கோஷ பிராணமய கோஷ அப்படி நிலையில தான் இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் மனோமய கோஷத்துல ஒருத்தர் வந்தாருன்னா அவர் கொஞ்சம் வருங்காலத்தை பத்தி சிந்திப்பார். சமூக சேவை, சகிப்புத்தன்மை, மன்னிப்பு, இதை பத்திலாம் இதனுடைய இந்த மாதிரியான குணங்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சி பண்ணுவார். ஆனா இதையும் விட உயர்ந்த நிலை என்னன்னா விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிற இந்த நிலையில ஒருத்தர்
நான் இந்த ஷரீரம் கிடையாது, ஷரீரத்திலிருந்து வேறுபட்ட ஆத்மா அப்படிங்கிற இந்த விஷயத்தை ஒருத்தர் உணர்கின்றார். விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வரும்பொழுது, இதுதான் பகவத்கீதையினுடைய முதல் போதனை. நத்வேவாகம் ஜாத்துநாசம் நத்வம் நேமே ஜனாதிபா நச்சைவன பவிஷ்யாம சர்வே வயமத பரம். ஷரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம், இதான் முதல் போதனை. ஆனா பெரும்பாலான மக்கள் நான் ஷரீரம் அப்படிங்கிற அந்த நிலையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஜாதியின் அடிப்படையில ஓட்டு, ஓ இவன் இந்த அரசியல்வாதி என்னுடைய ஜாதிக்காரர், அதனால இவருக்கு ஓட்டு போடும். உத்தரப்பிரதேசத்துல ஒரு குடும்பத்துல ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, அவர் உங்க கூட்டு குடும்பத்துல வாழ்றாங்க. அவங்களுடைய குடும்பத்துல 27 பேரு, 5 அண்ணன் தம்பி, அவங்க குடும்பங்கள் எல்லாம். அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் எங்களுடைய வீட்டுல ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கு, எங்க அப்பா அதுக்கெல்லாம் பூஜை பண்றாரு, தினம் வந்து நைவேத்தியம் பண்றாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் கடைசியில என்ன சொன்னாருன்னா, ஆனா எங்களுடைய குடும்பத்துல என்னையை தவிர எல்லோரும் வந்து சமாஜ்வாடி பார்ட்டிக்கு ஓட்டு போடுறாங்க, அகிலேஷ் யாதவுக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா அவர் வந்து யாதவர், அகிலேஷ் யாதவர், நாங்களும் யாதவ வம்சத்துல பிறந்திருக்கோம், அதனால எல்லோரும் யாதவுக்கு போடுறாங்க, நான் மட்டும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அவங்க கிருஷ்ண பக்தர்கள் ஒரு நல்ல தார்மீகமாக இருந்தாலும், அப்படி இருந்தாலும் அந்த ஒரு உடம்பு ரீதியான சிந்தனை இருக்கு பாருங்க. அந்த அகிலேஷ் யாதவ் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு வந்து அவ்வளவு சலுகை கொடுக்கிறார் காங்கிரஸோட சேர்ந்து. ஆனா அப்படி இருந்தாலும் இவங்க வந்து, ஓ இவர் வந்து யாதவர், நாங்களும் யாதவர், அதனால அவருக்கு ஓட்டு போடுறோம். அந்த உடம்பு ரீதியான அப்படி பார்க்கும் பொழுது அந்த உடம்பு ரீதியான சிந்தனை இருக்கு பாருங்க. அப்படின்னா அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரல. விஞ்ஞானமய கோஷம்னா நம்ம உடம்பிலிருந்து வேறுபட்டவர், நாம் ஆத்மா அப்படிங்கிற அதை புரிந்து கொள்வது. அதுக்கப்புறம் அந்த விஞ்ஞானமய கோஷத்தை விட ஒரு உயர்ந்த நிலை, கடைசி நிலை என்னன்னா ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷத்துல வந்து ஒருத்தர் வந்து என்ன புரிந்து கொள்கின்றாருன்னா, நான் இந்த உடம்பிலிருந்து வேறுபட்டவன், நான் ஆத்மா. இந்த ஆத்மா வந்து பகவானுடைய அம்சம், கிருஷ்ணருடைய அம்சம், நான் கிருஷ்ணருடைய நித்தியமான தொண்டர் அப்படிங்கிற அதை புரிந்து கொள்கின்றார். அந்த கிருஷ்ணர் என்னுடைய நலன் விரும்பி அப்படின்னு அதை புரிந்து கொள்கின்றார். இந்த நாரதர் வந்து 5 வயசுலேயே அவருக்கு இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த பக்குவ ஆனந்தமய கோஷத்துல உள்ள அந்த சிந்தனை அவருடைய வயசுல வந்திருக்கு, 5 வயசுலயே வந்திருக்கு. அதனாலதான் அவர் சொல்றார், ததா ததகம் ஈஷஸ்ய பக்தானாம் ஷம் அபீப்சத அனுகிரகம் மன்யமான பிராதிஷ்டம் திஷமுத்தராம். எப்பொழுதுமே தன்னுடைய பக்தர்களுடைய நலனை விரும்பி கொண்டு இருக்கின்ற அந்த பகவான் வந்து தன்னுடைய கருணையினால என்னுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை கொடுத்துள்ளார் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு நான் வடக்கு திசையை நோக்கி சென்றேன் அப்படிங்கிறார். பொதுவாக 5 வயசுல உள்ள சிறுவன் வந்து அன்னமய கோஷ பிராணமய கோஷ அப்படிங்கிற நிலையில தான் இருப்பாங்க. ஆனா நாரதர் அந்த 5 வயசுலயே அந்த ஆனந்தமய கோஷ அப்படிங்கிற அந்த நிலையில உள்ள இந்த உயர்ந்த ஆன்மீக சிந்தனையை வெளிப்படுத்துகின்றார். பாகவதத்துல இன்னொரு உதாரணம் பார்க்கிறோம். 6வது ஸ்கந்தத்துல சித்திரகேது மகாராஜருடைய மனைவி கிருதத்யுதி, அந்த அவங்களுக்கு வந்து பல வருடங்கள் கிடைத்து ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சித்திரகேது மகாராஜ் அந்த மனைவிக்கு மட்டுமே தன்னுடைய முழு சமயத்தை கொடுத்து கொண்டு இருந்தார். அதனால மற்ற மனைவிகள் வந்து பொறாமைப்பட்டு, எங்களுக்கு வந்து ராஜா எங்களுடைய கணவர் வந்து சமயமே கொடுக்கறது இல்ல, எங்களை கவனிக்கிறதே இல்லை, அதற்கான மூல காரணம் வந்து இந்த குழந்தை பிறந்ததுதான் அப்படின்னு அந்த குழந்தை மேல பொறாமை கொண்டு
அந்த அந்த மற்ற கிருதத்யுதி மேல பொறாமை கொண்டு அந்த குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொன்றனர். அப்ப அந்த குழந்தை செத்து போனது அப்படின்னு அதை தெரிந்ததுக்கு அப்புறம் அந்த கிருதத்யுதி என்ன சொல்றாங்கன்னா, அஹோ விதாதஸ் த்வமதீவ பாலிஷோ யஸ்த்வாத்ம சிருஷ்ட்ய பிரதிரூபமீஹசே பரேனு ஜீவத் அபரஸ்ய யாமிருதிர் விபர்யயச்சேத் த்வமசி த்ருவப்பரஹ. கிருதத்யுதி சொல்றாங்க, இந்த உலகத்தை படைத்த பகவான் ஒரு அனுபவமற்ற படைப்பாளி. ஏன்னா அவர் பெற்றோர்கள் இருக்கும் பொழுது குழந்தைக்கு மரணத்தை கொடுத்துள்ளார். அதனால இப்படி யாரு, இந்த குழந்தை எந்த பாவமே செய்யல, பெற்றோர்கள் இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு மரணம் கொடுத்துள்ளார். இந்த பகவான் இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாவினுடைய எதிரியாக நடந்து கொண்டு இருக்கின்றார். இவர்கிட்ட கருணை கிடையாது. இவர் எதிரியாக நடந்து கொண்டிருக்கின்றார். இவர் அனுபவமற்ற படைப்பாளி. இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த சட்டங்களுக்கு எதிர்மாறாக நடந்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு அந்த கிருதத்யுதி பகவான் மேல பழியை போட்டான். அப்ப பிரபுபாதர் எழுதுறார், இப்படித்தான் ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும் பொழுது பகவான் மேல இப்படித்தான் பழியை போடுகின்றார்கள். பகவான் மேல பழியை போடுகின்றார்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி பார்க்கும் பொழுது கிருதத்யுதி அவங்க சாதாரண ஒரு சிறுமி கிடையாது. அவங்க நல்ல அவங்க வயதுல முதிர்ந்தவர்கள். வயதான கிழவி கிடையாது, ஆனா ஒரு வயதான பெண். அவங்களுடைய மனசுல ஒரு பக்குவ நிலை இருக்கணும். ஆனா அவங்க கஷ்டம் வரும்பொழுது பகவான் மேல பழியை போட்டார்கள். பகவான் கிட்ட ஒரு கருணை கிடையாது அப்படின்னு பழியை போட்டாங்க. ஆனா நாரதர், இந்த 5 வயது சிறுவனான நாரதன் பகவான் தன்னுடைய பக்தர்களுடைய நலன் விரும்பி என்னுடைய வாழ்க்கையில் இந்த கருணையை கொடுத்துள்ளார் அப்படின்னு அந்த அந்த கஷ்டமான சூழ்நிலையே ஒரு ஆக்கப்பூர்வமான ஆன்மீக சிந்தனையுடன் அதை ஏற்றுக்கொண்டார். இது ஒரு மிக உயர்ந்த விஷயம். இதைத்தான் பாகவதத்துல பிரம்மா சொல்றார், தத்தேனு கம்பாம் சுசமீக்ஷமானோ புஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம் ஹிருத்வாக் வபுர்பிர் விததன்னமஸ்தே ஜீவேதயோ முக்தி பதேச தாயபாக். யார் ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் வரும் பொழுதும் இந்த கஷ்டம் பகவான் எனக்கு கொடுத்த கருணை, பகவானுடைய வரப்பிரசாதம் அப்படி நினைத்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில இதை விட அதிக கஷ்டம் வந்திருக்க வேண்டும், ஆனால் பகவான் தன்னுடைய கருணையினால என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைந்த கஷ்டம்தான் கொடுத்துள்ளார் அப்படின்னு அப்படி ஏற்றுக்கொண்டு அந்த பகவானுக்கு தன்னுடைய உடல், மனது மற்றும் வாக்கு மூலமாக அந்த கிருஷ்ணருக்கு யார் தன்னுடைய நமஸ்காரத்தை செலுத்துகின்றார்களோ அந்த நபர் தான் வைகுண்டத்தை சென்றடைவதற்கான தகுதி அவர்கிட்ட தான் இருக்கின்றது. அவர்தான் வைகுண்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதனால இந்த ஸ்லோகத்துல பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனை நாரதருக்கு 5 வயசுலே வந்திருக்கு. பிரபுபாதர் இன்னொரு பொருளில் எழுதுறார், இப்படிப்பட்ட சிந்தனையை எப்படி பெற முடியும்? கஷ்டமான சூழ்நிலையிலையும் இது பகவான் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த கருணை அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துடன் எப்படி பார்க்க முடியும்? பொதுவாக நம்ம மத்தவங்க மேல பழி போடுவதற்கான அல்லது பகவான் மேலே பழிபடுவதற்கான அப்படிப்பட்ட மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்கின்றது. ஆனா இது எப்படி
இதை எப்படி ஒரு நன்றி மனப்பான்மையுடன் ஏற்றுக்கொள்வது, அந்த ஆன்மீக, அந்த ஆக்கப்பூர்வமான ஆன்மீக சிந்தனையுடன் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு வந்து பிரபுபாதர் வந்து ஒரு கருத்து சொல்றார். 6வது ஸ்கந்தத்துல சொல்றார், ந ததா ஹ்யகவான் ராஜன் பூயேத தப ஆதிபிஹி யதா கிருஷ்ணார்பித பிராணஸ் தத்புருஷ நிஷேவயா. அவர் சொல்றார், ஒரு பாவம் செய்த மனிதன் வந்து ஒரு கிருஷ்ணருடைய பக்தருடைய சேவையில் ஈடுபடுவதன் மூலமாக அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில தூய்மை அடைகின்றார், அவருடைய மனதில் உள்ள களங்கங்கள் நீங்குகின்றது. மற்ற சாதாரண புண்ணிய காரியங்கள் மூலமாக ஒருத்தருடைய மனசுல உள்ள களங்கங்கள் வந்து முழுமையான நீங்குவதில்லை. ஆனால் ஒரு தூய கிருஷ்ண பக்தருடைய சேவை செய்வதன் மூலமாக அவருடைய மனசுல உள்ள களங்கங்கள் முழுமையாக நீங்குகின்றது. இந்த பொருளுரையில பிரபுபாதர் எழுதுறார், நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து கஷ்டம் வரும் பொழுது இது கிருஷ்ணர் என்னுடைய வாழ்க்கையில கொடுத்த கருணை அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துடன் எப்படி இந்த கஷ்டத்தை பார்க்க முடியும்னா, எந்த நபர் ஒரு கிருஷ்ண பக்தருக்கு, ஒரு தூய கிருஷ்ண பக்தருக்கு சேவை செய்கின்றாரோ அவரால தான் அப்படிப்பட்ட மனப்பான்மையை பெற முடியும் அப்படின்னு சொல்றார். நாரதர் வந்து அந்த பக்தி வேதாந்த சாதுக்களுக்கு வந்து ஸ்ரத்தையுடன் சேவை செய்துள்ளார். அதனால அந்த 5 வயது சிறுவனான நாரதர் வந்து அந்த கஷ்டமான சூழ்நிலை வந்து அப்படிப்பட்ட உயர்ந்த ஆன்மீக நன்றி மனப்பான்மையுடன் ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடன் பார்த்தார். அந்த சமயத்திலையும் பகவான் மேல உள்ள விசுவாசத்தை, நம்பிக்கையை அவர் வந்து இழவில்லை. அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருந்தார். கஷ்டமான சூழ்நிலையிலையும் பகவான் மேல இருக்கின்ற நம்பிக்கையை வந்து இழக்காமல் இருப்பது, அந்த குணத்தை நாரதர் காண்பித்தார். இன்னொரு 2 வகையான நாஸ்திகம் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. 2 வகையான நாஸ்திகம் என்னன்னா, தத்துவ ரீதியான நாஸ்திகம், பிலாசபிக்கல் ஏத்தியிசம் அப்படின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. இன்னொன்னு வந்து சைக்கலாஜிக்கல் ஏத்தியிசம். சைக்கலாஜிக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? பிலாசபிக்கல் ஏத்தியிசம்னா தத்துவ ரீதியான நாஸ்திகம். அப்படின்னா சில பேர் சொல்றாங்க இந்த மாதிரி, கடவுளை யாரு பார்த்திருக்காங்க? கடவுளை யாரும் பார்க்கல, அதனால நான் கடவுளை நம்பல. கடவுள் இருந்தாருன்னா என்னுடைய கண் முன்னாடி வந்து அவர் வந்து காட்சி கொடுக்கணும். நம்ம எதை பார்க்கிறோமோ அதைத்தான் நம்பணும். கடவுளை யாராலையும் பார்க்கல, அதனால நான் கடவுளை நான் நம்புறது இல்ல. இந்த மாதிரி ஒரு தத்துவ ரீதியாக நாஸ்திகவாதத்தை சொல்றாங்க. அதுதான் ஒரு வகையான நாஸ்திகவாதம். இன்னொரு வகையான நாஸ்திகவாதம்னா பிலாசபிக்கல் ஏத்தியிசம். அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ஏத்தியிசம். அப்படின்னா அப்படின்னா ஒருத்தர் வந்து பகவானை வழிபட்டு கொண்டு இருக்கார், அவர் பக்தனாக இருக்கார், பகவானை வழிபட்டு கொண்டு இருக்கார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு எதிர்பாராத கஷ்டம் வருகின்றது. அந்த சமயத்துல அவர் பகவான் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறார். பகவானுக்கு கருணை கிடையாது, அல்லது பகவானுக்கு வந்து கருணை இருக்கலாம், ஆனா எல்லோருடைய கஷ்டத்தையும் அவர் வந்து அவரை வந்து அறிவதில்லை, எல்லோருடைய கஷ்டமும் அவருக்கு தெரியாது. அதனாலதான் அவர் வந்து அதனாலதான் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அல்லது பகவான் கிட்ட கருணை இருக்கு, அவர் எல்லோருடைய கஷ்டத்தையும் அறிந்திருக்கின்றார், ஆனால் அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கான அவர் சக்தி பகவான் கிட்ட கிடையாது அப்படின்னு பகவானை பத்தி இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். பகவான் கிட்ட இந்த 3 குணங்களும் இருக்க முடியாது. கருணை மற்றும் சர்வஜர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற அந்த குணம், மற்றும் உயர்ந்த சக்தியை பெற்றிருக்கின்ற இந்த 3 குணமும் அவர்கிட்ட இருக்க முடியாது. ஏதாவது 2 குணம் தான் இருக்க முடியும்.
ஏன்னா 3 குணமும் இருந்ததுன்னா எல்லோருடைய கஷ்டத்தையும் அவர் புரிஞ்சிருப்பார், எல்லோரு மேலேயும் அவருக்கு கருணை இருக்கும், எல்லோருடைய கஷ்டத்தை போக்குவதற்கான அந்த சக்தியும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துல கஷ்டமே இருக்காது. ஆனா இந்த உலகத்துல பல பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பகவான் கிட்ட இந்த 3 குணங்களும் இல்ல, ஏதாவது 2 குணங்கள் தான் இருக்கும். அவர்கிட்ட கருணை இருக்கும், எல்லாவற்றையும் அறிந்திருப்பார், ஆனா கஷ்டத்தை போக்குவதற்கான சக்தி இல்லை. அல்லது கஷ்டத்தை போக்குவதற்கான சக்தி இருக்கு, கருணை இருக்கு, ஆனா எல்லோருடைய கஷ்டத்தையும் அவர் வந்து அறிவதில்லை. அல்லது அவர்கிட்ட அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார், அவர்கிட்ட சக்தியும் இருக்கு, கஷ்டத்தை போக்குவதற்கான சக்தியும் இருக்கு, ஆனா அவர்கிட்ட கருணை இல்லை. அப்படின்னு சில பேர் வந்து அந்த கஷ்டம் வரும் பொழுது பகவானை பத்தி இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து ஒரு யூத மதத்துல ஒருத்தர் வந்து பாதிரியாக இருந்தார் பல வருடமாக. ஆனா திடீர்னு அவருடைய ஒரு மனிதனுக்கு வந்து அவருடைய மகனுக்கு வந்து ஒரு வியாதி ஏற்பட்டது. அவருடைய 9 வயசு மகனுக்கு வந்து ஒரு 90 வயசு கிழவனாக இருக்கிற மாதிரி ஒரு வியாதி ஏற்பட்டது. புரோகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வியாதி ஏற்பட்டது. அப்ப அவர் வந்து நான் வந்து இவ்வளவு வருஷமாக பகவானுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கின்றேன், என்னுடைய பையனுக்கு வந்து இப்படி ஒரு வியாதி ஏற்பட்டதே அப்படின்னு நினைச்சு அவர் பகவான் மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சார். அப்ப வந்து ஒரு புஸ்தகம் எழுதினார், When bad things happen to good people. நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதினார். அதுல அவர் சொன்னார், பகவான் கிட்ட இந்த 3 குணங்களும் இருக்க முடியாது. எல்லாவற்றையும் எல்லோருடைய கஷ்டத்தையும் அறிந்திருக்கின்ற குணம், அந்த எல்லோருடைய கஷ்டத்தை போக்குவதற்கான சக்தியை பெற்றிருக்கின்ற குணம், அந்த கருணை உள்ளம் பெற்றிருக்கின்ற குணம், இந்த 3 குணமும் இருக்க முடியாது அப்படின்னு எழுதினார். அப்ப இதுதான் ஒரு சைக்கலாஜிக்கல் ஏத்தியிசம். அவர் வந்து பகவான் இல்ல அப்படின்னு சொல்லல, பகவான் இருக்கார் அப்படிங்கிறார். ஆனா அந்த பகவான் கிட்ட இந்த 3 குணங்களும் இருக்க முடியாது அப்படின்னா இதுதான் மனோரீதியான நாஸ்திகவாதம், சைக்கலாஜிக்கல் ஏத்தியிசம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த ஸ்லோகத்துல நாரத முனிவர் 5 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அந்த சம்பவத்தை, அவங்க அம்மா காலமான அந்த சம்பவத்தை வந்து பகவான் அவருக்கு கொடுத்த கருணை அப்படின்னு ஏற்றுக்கொண்டு வடக்கு திசையை நோக்கி சென்றார். வடக்கு திசையை நோக்கி ஏன் சென்றாருன்னா, வடக்கு திசை பொதுவாக நம்ம பாரத கலாச்சாரத்துல, ஆன்மீக கலாச்சாரத்துல வந்து கடைசி காலத்துல குறிப்பாக அவங்க வந்து வாழ்க்கையிலிருந்து அந்த வானப்பிரஸ்தம் எடுக்கும் பொழுது அவங்க வடக்கு திசைக்கு போவாங்க, ஹிமாலயத்தை நோக்கி போவாங்க. இப்பயும் போனீங்கன்னா ரிஷிகேஷ்ல போனீங்கன்னா அங்க வானப்பிரஸ்த ஆசிரம் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கு. வடக்கு அந்த அந்த கலாச்சாரம் இருக்கு. இப்ப இந்த காலத்துல அதனாலதான் அந்த வடக்கு திசையில ஹிமாலய பிரதேசத்தை வந்து தபோபூமி அப்படின்னு சொல்றோம். பல முனிவர்கள் தவம் செய்த இடம், தபோபூமி அப்படின்னு சொல்றோம். பாண்டவர்கள் வந்து துறவரம் ஏற்றுக்கொண்ட பொழுது அவங்க வடக்கு திசையை நோக்கி போனார்கள். துருவ மகாராஜர் தன்னுடைய ராஜ்யத்திலிருந்து துறவரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறம் வடக்கு திசையை நோக்கி போனார். திருத்தராஷ்டிரர் வடக்கு திசையை நோக்கி போனார். நாரதர் வடக்கு திசையை நோக்கி போனார். வடக்கு திசையை நோக்கி மக்கள் வந்து கடைசி காலத்துல அவங்க வந்து அந்த முழு நேர தன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில கழிப்பதற்காக அந்த தபோ பூமி, அங்க தவம் செய்யறதுக்காக போவாங்க. நாரதரும் அந்த வடக்கு திசையை நோக்கி சென்றார். அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கெங்கெல்லாம் பயணம் செய்தார் அதை வந்து ரொம்ப அற்புதமான வர்ணனை அடுத்த வாரம் 11வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேள்வி. ஹரே கிருஷ்ண குரு. ஸ்வயம்புவ பிரம்மதேவர் சொன்னீங்க. ஸ்வயம்புவன்னா நாரதரின் பிரம்மதேவரின் புதல்வர். அவருக்கு நாரதருக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே? ஸ்வயம்பு அப்படின்னா பிரம்மாவை குறிக்கின்றது. ஸ்வயம்புவ அப்படின்னா பிரம்மாவினுடைய புதல்வன்.
இந்த இடத்துல இது நாரதரை குறிக்கின்றது. சுவயம்புவ அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரம்மாவினுடைய மற்ற புதல்வர்களையும் குறிக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். ஹரே கிருஷ்ணா. சரி, இதோட முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் 16வது ஸ்லோகம் வரும். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சொல்றேன் நானு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் நான் செவ்வாய்க்கிழமை கிளாஸ் வச்சுக்கலாமா அல்லது வேற நாள் வச்சுக்கலாமான்னு நான் அப்புறம் சொல்றேன். புதன்கிழமை அப்படின்னு வந்துருவீங்க. புதன்கிழமை எனக்கு இன்னொரு கிளாஸ். செவ்வாய்க்கிழமை நான் ஜெகநாத் பூரில இருந்து வரேன். அன்னைக்கு சாயந்தரம் வரேன். திங்கட்கிழமை இருந்தா திங்கட்கிழமை காலையில வைக்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில டைம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். செவ்வாய்க்கிழமை காலையில எனக்கு வேற கிளாஸ் இருக்கு. 7:30 மணிக்கு இருக்கு. வியாழக்கிழமை வச்சுக்கலாம் அல்லது திங்கட்கிழமை ராத்திரி பார்ப்போம். திங்கட்கிழமை சொல்றேன். ஓகே, நான் அப்புறம் சொல்றேன். ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, भक्त वृंद। हरे कृष्ण।